مرحبا يا رسول الله مرحبا يا حبيب الله مرحبا يا رسول الله مرحبا يا حبيب الله آگئے میرے آقا مرحبا يا رسول الله مرحبا. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய உலமாக்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, நமது உயிரிலும் மேலான அன்னலம் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய சீராவை, வரலாற்று செய்திகளை சொல்லி வரக்கூடிய இந்த தொடரில் இன்றைய தினம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த போதும் பிறக்கும் பொழுதும் நடந்த நிகழ்வுகள் என்ன என்பதை குறித்த ஒரு சில தகவல்களை நாம் சொல்ல இருக்கிறோம். நேற்றைய தினமே அவர்கள் பிறப்பதற்கு முன்பாக ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு இறை தூதர் நபி வந்து செய்தத்னா ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே சுப செய்தியை, சோபனத்தை சொல்லிய தகவலை நாம் பார்த்தோம். செய்தத்னா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், மக்காவிலே ஒரு யூத அறிஞர் இருந்தார். அவர் வியாபாரியாகவும் இருந்தார். நீண்ட காலம் அவர் மக்காவிலேயே தங்கி வியாபாரம் பார்த்து கொண்டிருந்தார். அதே சமயம் அறிஞராகவும் இருந்தார். ஒரு நாள் குறைஷிகள் எல்லாம் குழுமி இருக்கக்கூடிய அந்த குழுவில் அவர் கேட்டார், ஹல் உலித ஃபீக்குமுல் லைலத்தல் மௌலூத், இன்றைய இரவு உங்கள் குடும்பங்களில் யாராவது ஒருத்தருடைய இல்லத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்கிறதா என்று கேட்டபோது அங்கு இருந்தவர்கள் சொன்னார்கள், அப்படி எதுவும் எங்களுக்கு தெரியவில்லை. அந்த அறிஞர் திருப்பி சொன்னார், நீங்கள் வீடுகளிலே சென்று விசாரியுங்கள், உங்களினுடைய இல்லங்களுக்கு சென்று விசாரியுங்கள். இன்று இரவு அந்நஜ்முல் ஹம்ரா, சிகப்பு நட்சத்திரம் தோன்றியது. இந்த நட்சத்திரத்தினுடைய விளக்கம் என்ன என்பதை நான் பின்னால் சொல்லுகிறேன். ஆனால் அதற்கு முன்பாக உங்களினுடைய இல்லத்திலே ஒரு குழந்தை பிறந்திருக்கிறதா என்ற தகவலை நீங்கள் உறுதிப்படுத்தி கொண்டு வாருங்கள் என்று சொன்னபோது அவர்களெல்லாம் கலைந்து சென்றார்கள். விசாரிக்கிறார்கள். ஆமாம், இன்றைய தினம் மரணித்துவிட்ட அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஆமினாவினுடைய திருவயிற்றிலிருந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கிற தகவல் எங்களுக்கு கிடைத்தது. தகவலோடு சென்ற குறைஷிகள் இந்த யூத பாதிரியாக, அறிஞராக, வியாபாரியாக இருக்கக்கூடிய அந்த மனிதரிடத்திலே திரும்பி வருகிறார்கள். வந்து, ஆம், நீங்கள் சொன்னது போன்று ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. அப்படியா? ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த குழந்தை உங்களிடத்திலே பிறந்திருக்குமேயானால், அதற்கென்று ஒரு அடையாளம் இருக்குமேயானால், நான் கற்ற கல்வியின் பிரகாரம், எங்களின் வேதங்கள் சொல்லக்கூடிய நெறிமுறையின் பிரகாரம், விளக்கத்தின் பிரகாரம், அந்த குழந்தையினுடைய முதுகிலே நுபுவத்து என்ற ஒரு முத்திரை இருக்குமேயானால், அந்த குழந்தையை கொண்டு உங்களுக்கு சோபனம் இருக்கிறது குறைஷிகளே, அது எங்களுக்கு ஒரு பெரிய நஷ்டத்தையும் ஏற்படுத்துகிறது. நாங்கள்
அந்த குழந்தையை பார்த்ததற்கு பிறகுதான் அதை சொல்ல முடியும் என்று எல்லோரும் செய்தத்தினா ஆமீனா ரதியல்லாஹு தஆலாஹா அவர்களினுடைய இல்லத்திற்கு புறப்பட்டு செல்கிறார்கள். இந்த செய்தியை பிந்திய காலத்தில் செய்தத்தினா ஆயிஷா ரதியல்லாஹு தஆலாஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். நாங்கள் புறப்பட்டு சென்று வந்தோம். அந்த வீட்டுக்குள்ளால் நுழைந்து அங்கு இருந்தவர்களிடம் கேட்டோம், குழந்தையை பார்க்க வேண்டும் என்று ஆவலாக இருக்கிறது. குழந்தையை தூக்கி தரப்பட்டது. நாங்கள் அந்த குழந்தை எங்களிடத்தில் ஒரு பதட்டமும் திடுக்கமும் நடுக்கமும் இருந்தது. வாங்கிய குழந்தையை அந்த யூத வியாபாரியிடம் அறிஞரிடம் கையிலே கொடுத்தோம். அவர் முதலாவதாக முகத்தை பார்த்தார், திருப்பி முதுகை பார்த்தார். பார்த்தபோது சொன்னார், கத் ذهبت والله النبوة من بني إسرائيل. அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்கிறேன், இதுவரை இருந்து வந்த நுபுவத், அந்த வாக்கியம் பனு இஸ்ரவேலர்களிடம் இருந்து சென்று விட்டது. இது எங்களுக்கு அந்த வாக்கியம் கிடைக்காமல் போய்விட்டது என்று அவர் குறிப்பிட்டு காட்டினார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வருகை எப்படி இருக்கும், எப்போது இருக்கும் என்பது வரைக்கும் அல்லாஹு தஆலா வேதங்களிலும் ஆகமங்களாகிய சுஹுஃபுகளிலும் தெளிவுபடுத்தி இருக்கிறான். ஆக ஒவ்வொரு அறிஞரிடனுடைய அறிவிலேயும் சிந்தனையிலேயும் அதற்கான விளக்கத்தையும் அல்லாஹ் போட்டு இருந்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றும் காலம் எது என்பது வரைக்கும் தெளிவுபடுத்தி இருக்கிறான். நுபுவத்தினுடைய பாக்கியம் அதிகமாக பெற்றவர்கள் யார் என்றால் பனு இஸ்ரவேலர்கள் தான். பனு இஸ்ராயில். பனு இஸ்ராயில் என்றால் யார்? வரலாற்று செய்திகளை நாம் சற்று விளங்கிக் கொள்வது அவசியம். சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய மகனார் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனார் சையதுனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனார் சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஒரு தனி ஒரு சிறப்பு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நபி, அவங்களுடைய அத்தாவும் நபி, அவர்களுடைய அத்தாவும் நபி, அவர்களுடைய அத்தாவும் நபி. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து சொல்லும் பொழுது அல் கரீம் இப்னுல் கரீம் இப்னுல் கரீம் இப்னுல் கரீம் என்பார்கள். சங்கையும் 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 மிகுந்தவரினுடைய மகன் என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டுவார்கள். அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, யூசுப் நபியினுடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்ராயில் என்ற ஒரு பெயர் இருக்கிறது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுங்க அவங்களுக்கு இஸ்ராயில் ஒரு பெயர் இருக்குது. அவர்களுடைய பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் 12 பேர் இருந்தார்கள். யூசுப், சூரத் யூசுப் அந்த செய்தி எல்லாம் சொல்லி காட்டும். அந்த 12 பேர்களுக்குத்தான் பனு இஸ்ராயில், இஸ்ராயில் என்ற யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிள்ளைகள் என்று பெயர் வந்தது. இதுதான். ஆக அதற்கு பிறகு பெரும்பாலான நுபுவத் என்பது, நபித்துவம் என்பது இந்த பனு இஸ்ரவேலர்களில் தான் வந்திருக்கிறது. அந்த பனு இஸ்ரவேலர்கள் என்ன நினைத்தார்கள்? இறுதியாக எதிர்பார்க்கக்கூடிய அந்நபியில் முன்தலர், வேதங்களில் எல்லாம் எதிர்பார்க்கப்பட்ட நபி, எதிர்பார்க்கப்பட்ட நபி என்று சொல்லப்பட்ட நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பனு இஸ்ரவேலர்களில் தான் வருவார்கள் என்று கருதி இருந்தார்கள். ஈசா நபியும் பனு இஸ்ராயில் தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பனு இஸ்ராயில் தான். ஆனால் தனி ஒரு மார்க்கத்தை அவர்கள் கொண்டு வந்த போது அது இரண்டாக பிரிந்தது. யூதர்கள் என்றும் நஸ்ரானிகள் என்றும் இரண்டாக பிரிந்தது. ஆனாலும் அவர்களும் பனி இஸ்ரவேலர்கள் தான். இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தௌராத் வேதத்திற்கு பிறகும் கூட வேதங்கள் இருந்தது. ஆனாலும் அந்த வேதத்தை ஏற்றுக்கொள்வதோடு முந்தைய மார்க்கமாகிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்திலேயே தொடர்ந்து இருந்து வந்தாலும் குற்றம் அல்ல. அப்படி இருந்து வரலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்ததுக்கு பிறகும் கூட யூதர்கள் யூதர்களாக இருந்து கொள்ளலாம், அதில் ஒன்றும் தவறு இல்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தை தான் பின்பற்ற வேண்டும் என்ற நிலை இல்லை. மாறாக அவர்களுக்கு 2000 சொச்ச ஆண்டுகளுக்கு முன்பாகவே வந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தையே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே வாழக்கூடியவர்கள் பின்பற்றலாம், அவர்களுக்கு பின்னாலும் பின்பற்றலாம் என்ற நிலை இருந்தது. எதுவரை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு எந்த வேதத்தையும், எந்த மதத்தையும், எந்த மார்க்கத்தையும் யாரும் பின்பற்ற முடியாது என்று அல்லாஹ் தெரிவித்தான். ஒரு கட்டத்தில் சையதுனா உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தௌராத் வேதத்தை எடுத்து ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வினுடைய வேதம் இது. இன்று இருக்கக்கூடிய தோரா இருக்கிறது அல்லவா, இன்று தோராங்கிறாங்க தௌராத் வேதத்தை. அது மாற்றப்பட்டு விட்டது. மாற்றப்பட்டு விட்டது என்றால் அல்லாஹ் இறக்கிய செய்தியும் அதிலே இருக்கிறது, மனிதர்களினுடைய கையூடல்களும் அதிலே இணைந்து விட்டது, அவர்கள் தங்களினுடைய கற்பனைகளையும் அதிலே இணைத்து விட்டார்கள். பைபிளாக இருக்கக்கூடிய இன்ஜீலும் அப்படித்தான். அதிலும் அல்லாஹ் இறக்கிய செய்தியோடு பல செய்திகள் கலந்து விட்டது.
கலக்காமல் புனிதமாக இருக்கும் ஒரே வேதம் அல் குர்ஆன் மாத்திரமே. அருமையான பெருமக்களே, தௌராத் வேதம் அந்த சமயத்தில் கலக்கப்படாமல் இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல தூய்மையாக இருந்த தௌராத் அது, தூய்மையாக இருந்த இன்ஜீல் அது. தௌராத்தை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஓதிக்கொண்டிருக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வேதத்தை இவங்க ஓதுறாங்களே அப்படின்னு நினைப்பார்கள் என்று சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கருதினார்கள். ஆனால் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் சிவந்தது, முகம் சிகந்தது. ஹதீஸ் ஷரீஃப் சொல்லி காட்டும். பக்கத்தில் இருந்தவர்கள் சொன்னார்கள், உமரே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய திருமுகம் மாற்றமடைவதை, சிகப்பதை, கோபத்தால் சிவப்பதை நீங்கள் கவனிக்கவில்லையா என்றதும் ஓதுவதை நிறுத்திவிட்டு, என்ன நாயகமே என்று கேட்கிறார்கள். உமரே, இதைவிட சிறந்த வேதத்தை அல்லவா எனக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். இதைவிட சிறந்ததை எனக்கு எப்போது வழங்கப்பட்டதோ அல் குர்ஆன், அதை கொண்டு எல்லா வேதங்களையும் சூவுகளையும் அல்லாஹ் மாற்றிவிட்டான். இறுதி நாள் வரை, கியாமத்து நாள் வரை எனது வேதம் மாத்திரமே, எனக்கு வழங்கப்பட்ட இந்த அல் குர்ஆன் மாத்திரமே நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் என்று அல்லாஹ் தீர்மானித்திருக்கிறான் என்றார்கள். அருமையான பெருமக்களே, அப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த குர்ஆன், இந்த குர்ஆனை ஏற்றுக்கொள்வதற்கு யூதர்கள் தயங்கினார்கள். அவர்களில் தான் அதிகமான நபிமார்களும் வந்தார்கள். அவர்களில் தான் எண்ணிக்கையும் அதிகமாக இருந்தது. அவர்களுடைய எண்ணிக்கை அதிகம். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கவும்கள் அதிகம். புகாரியிலே ஒரு ஹதீது வருகிறது. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் இன்று ஒரு கனவை கண்டேன். அந்த கனவிலே ஒரு நபியை பார்த்தேன். அந்த நபியோடு அவர்களுடைய உம்மத்துக்களையும் பார்த்தேன். உம்மத்துக்களினுடைய எண்ணிக்கை என்ன தெரியுமா? விரல் விட்டு எண்ணி விடலாம், 100க்கும் குறைவாக இருந்தார்கள். அப்படி சில நபிமார்கள். இன்னும் சில நபிமார்களை பார்த்தேன். அவர்களோடு அவர்களுடைய உம்மத்தை கண்டேன். அவர்களுடைய எண்ணிக்கை தெரியுமா? 100க்கு அதிகமாக இருந்தது, 1000க்கு உட்பட்டு இருந்தது. இன்னும் சில நபிமார்களை பார்த்தேன், அவர்களுடைய உம்மத்துக்களையும் பார்த்தேன், 10க்கும் குறைவாக இருந்தார்கள். இன்னும் சில பேரை நான் பார்த்தேன், நபியும் அவங்க தான், உம்மத்தும் அவங்க தான், அவங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் யாருமே இல்லை. எவ்வளவு பெரிய கஷ்டத்தை அனுபவித்திருப்பார்கள். ஒரு நபர் கூட அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்களுக்கு பின்னால் உம்மத்தே இல்லை. அப்படி ஒரு நிலை இருந்தது. இன்னொரு சமூகத்தை எனக்கு காட்டப்பட்டது. சுபஹானல்லாஹ், அது விரிந்து பறந்து இருந்த ஒரு பெரிய சமுதாயமாக இருந்தது. நான் அதிசயித்து போனேன். எவ்வளவு பெரிய உம்மத்தாக இது இருக்கிறது என்று கருதி, இது என்னுடைய உம்மத்தாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்பிய போது எனக்கு சொல்லப்பட்டது, கீலலி உம்மத்து மூசா அலைஹிஸ்ஸலாம், இது உங்களுடைய உம்மத் அல்ல, இந்த மாபெரும் பிரம்மாண்டமான இந்த கூட்டம் இருக்கிறதே, சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களினுடைய சமூகம் நாயகமே என்று எனக்கு சொல்லப்பட்டுவிட்டு, உங்களது சமூகத்தை நீங்கள் பார்க்க வேண்டுமா, சற்று உங்களுடைய பார்வையை உயர்த்தி பாருங்கள் என்ற போது நான் பார்த்தேன், சத்தல் உஃபுக், பூமி என்ன ஆகாயமும் நிறைந்து வழியும் மாபெரும் கூட்டமாக இருந்தது என்று அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அல்லாஹ் எல்லாவற்றிலும் முதன்மைப்படுத்தி வைத்த நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆக அந்த பனு இஸ்ரவேலர்கள் இதையடுத்து, இந்த உம்மத்தே முஹம்மதியாவை அடுத்து அதிகமான எண்ணிக்கையில் ஒரு பக்கம் இருந்தாலும் அதிகமான நபிமார்கள் அந்த சமூகத்தில் தான் வந்தார்கள். எனவே இறுதி நபியும் நம்மில்தான் வருவார்கள் என்று அவர்கள் நினைத்து கொண்டிருந்ததற்கு மாற்றமாக முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷி கோத்திரத்திலே தோன்றியது அவர்களுடைய நெஞ்சத்தில் வேதனையும் தந்தது, பொறாமையையும் தந்தது. யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஅஹும், அல்லாஹ் சொல்கிறான். எந்த அளவிற்கு தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களினுடைய வேதத்திலே சொல்லப்பட்ட அற்புத நபி, அந்நபியுல் முன்ததர், எதிர்பார்க்கப்பட்ட நபி. முந்தைய காலத்தில் அல்லாஹ் சூரத்துல் பக்ரால சொல்றான், இந்த யூதர்கள் யுத்தங்களுக்கு செல்வாங்க. யுத்தங்களுக்கு செல்லும் பொழுது அவர்களுக்கு வெற்றி கிடைத்தால் சரி, தோல்வி கிடைப்பது போன்ற ஒரு நிலை இருந்தால், அவர்கள் என்ன செய்வார்கள்? இறைவா, இறுதியிலே வரக்கூடிய அந்நபியுல் முன்ததர் முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்னிறுத்தி உன்னிடத்திலே வேண்டுகிறோம், எங்களுக்கு வெற்றி தருவாயாக என்று கேட்பார்கள். அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே வசீலா தேடப்பட்டிருக்கு. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். புகாரியிலே இன்னொரு ஹதீஸ் வருகிறது. ஒரு சமுதாயத்திடத்திலே கேட்கப்படும், நீங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களா? ஆமாம், அதனால் தான் உங்களுக்கு வெற்றி கிடைத்திருக்கிறது.
இன்னொரு சமுதாயத்திலே கேட்கப்படும், நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களாக இருந்த அஸ்ஹாபுகளை இணைந்தவர்களா, தாபியீன்களா? அவர்களோடு நீங்கள் உறவு கொண்டிருக்கிறீர்களா, பழக்க வழக்கங்களை வைத்திருக்கிறீர்களா? ஆமாம், அதனாலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறது. அவர்களோடு இணைந்தவர்களா என்று தபா தாபியீன்களை கேட்கப்படும். அப்போதும் ஆம் என்று சொல்லப்பட்ட போது அவர்களுக்கு வெற்றி தரப்பட்டது என்ற செய்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய நூறினுடைய சக்தி, பவர் அந்த தொடர்ந்து இறுதி காலம் வரை இருந்து கொண்டிருக்கும் என்பதற்கான தகவல் இது. இது புகாரியிலே இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. அருமையானவர்களே, ஆக பனு இஸ்ரவேலர்களில் இருந்து அந்த நுபுவத்து போனதற்கு பிறகு ஹசது அவர்களுடைய இதயத்தில் ஏற்பட்டது. நம்மில் அல்லவா வருவார்கள் என்று நாம் நினைத்தோம், நம்மிலிருந்து அல்லவா வருவார்கள் என்று நினைத்தோம், அந்த வாக்கியம் நமக்கு இல்லாமல் போய்விட்டதே என்று கருதி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இது எங்க வேதத்தில் கூறப்பட்ட நபி இல்லை என்று மறுத்தார்கள். ஆனால் உண்மையிலே அவர்களுக்கு தெரியும், தங்கள் பிள்ளைகளை அவர்கள் எப்படி அறிவார்களோ அப்படி ரசூலை அறிந்திருந்தார்கள். அல்லாஹ் சொல்கிறான், யஅரிஃபூனஹு கமா யஅரிஃபூன அப்னாஹும், தங்களினுடைய பிள்ளைகள் இது என்னுடைய பிள்ளை என்று அவர்களுக்கு எப்படி தெரியுமோ அதுபோன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பழிச்சென்று அவர்கள் தெரிந்திருந்தார்கள். தெரிந்திருந்தும் மறுத்தார்கள். காரணம் என்ன? ஹசத். ஆக இந்த யூத அறிஞர் சொன்னார், ஸஹபத் வல்லாஹி அன்-நுபுவத் மின் பனி இஸ்ராயீல், இன்று இரவு நுபுவத் பனு இஸ்ரவேலர்களிடமிருந்து கலண்டு விட்டது, சென்று விட்டது என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார். இமாம் சம்தாவி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அன்னஹு ஷாஹிதுன் ஃபீ பஅதி பிலாதி குராசான், நான் குராசான் நாடுக்கு சென்றிருந்தேன். அங்கே ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தையினுடைய வலது பக்கத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் என்றும் இடது பக்கத்திலே முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்றும் பதியப்பட்டு இருந்ததை நான் பார்த்தேன் என்று இமாம் சம்தாவி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடுவதை இமாம் காலி அய்யால் அவர்கள் தங்களுடைய ஷிஃபாவிலே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். சங்கையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஆண்டுக்கு என்ன பெயர் தெரியுமா? ஆமுல் ஃபதக் என்ற பெயர், வசந்த வருடம் என்றும் அதற்கு பெயர். அவர்கள் பிறந்த வருஷத்தில் மக்காவும் சரி, மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளும் சரி மிகுந்த செழிப்படைந்ததாக ஆனது. அந்த வருடம் முழுவதுமே வெயிலினுடைய கொடுமை இல்லாமல் இருந்தது, வேகம் இல்லாமல் இருந்தது, நல்ல பருவ காலமாக இருந்தது, பயிர் பச்சைகள் சுற்றி வர முளைத்திருந்தது. எனவே அந்த ஆண்டை ஆமல் ஃபதக், வளமான ஆண்டு, பசுமையான ஆண்டு என்று பெயர் வந்தது. மரங்களும் மிருகங்களும் அலைகளும் அல்லாஹ்வினுடைய படைப்புகளாக இருக்கக்கூடிய கோள்களும் பறவைகளும் நீந்துவன. இவை ஒவ்வொன்றும் தங்களுக்குள்ளால் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டன என்று சூஃபியாக்கள் சொல்கிறார்கள். அவர்களுடைய கிரந்தங்களில் எழுதி வைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அத்துணை பேருக்குமே அருள் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்திருக்கிறார்கள் என்ற தகவல் அவர்களுக்கும் தெரிந்திருக்கிறது. இது சம்பந்தமான பல செய்திகளை நாம் ஹதீது கிரந்தங்களிலே வரலாற்று செய்திகளில் பார்க்க முடிகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மதீனா ஷரீஃபில் நாங்கள் இருக்கும் பொழுது ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இணைந்து நாங்கள் வெளியிலே சென்று கொண்டிருந்தோம். பனு நஜ்ஜார் ஒரு கோட்டை, பனு நஜ்ஜார் குடும்பத்திற்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்திற்கும் இடையிலே தொடர்பு இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்கள் பிறந்தது மதீனாவில் தான். அவர்களுடைய அசல் பெயர் ஷைபா. அவர்களுடைய சொந்த ஊர் மதீனா ஷெரீஃப் தான். அப்துல் முத்தலிபனுடைய ஊர் மதீனா ஷெரீஃப் தான். பனு நஜ்ஜார் கோத்திரத்தை சார்ந்தவர்கள். அதே போன்று ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய மூதாதையரும் மதீனாவை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆக அந்த பனு நஜ்ஜார் இன்னொரு சமயத்தில் பனு நஜ்ஜார் கோத்திரத்தை கடந்து செல்லும் பொழுது மௌலித் என்ற தலைப்பிலே நாம் அதை சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். அங்கே இருந்த பெண்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி பாடினார்கள். நாயகமே, நீங்கள் எங்கள் சொந்தக்காரர், எங்களினுடைய அண்டை வீட்டுக்காரர் என்று பாடிய போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்கள் பாடியதை பார்த்து சொன்னாங்க, மௌலிது ஓதுனாங்க, தஃப் அடித்து ரபான் அடித்து அவர்கள் மௌலிது ஓதியதை பார்த்து அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹி ல யஅலமு, அல்லாஹ் அறிவான், இன்னீ ல உஹிப்புக்குன்ன, நான் உங்களை நேசிக்கிறேன் என்பதை அல்லாஹ் அறிவான் என்று மௌலிது ஓதுவதை அங்கீகரித்து சான்றிதழ் தந்த நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி நான் உங்களை நேசிப்பதை அல்லாஹ் அறிகிறேன் என்றும் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். அப்படி பனு நஜ்ஜார் கோத்திரத்தை கடந்து நாங்கள் போயிட்டு இருக்கிறோம். சரி, நான் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அப்படி சென்று கொண்டிருக்கும் பொழுது
அந்த கோட்டைக்கு வெளியிலே ஒரு ஒட்டகம் முரண்டு பிடித்துக் கொண்டிருந்தது. அதனை அதனுடைய உரியவர் கோட்டைக்குள்ளே இழுத்துச் செல்வதற்காக முனைகிறார். ஆனால் முடியவில்லை. அது முரண்டு பிடித்துக் கொண்டிருக்கிறது. சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்பார்கள். ஒட்டகமும் அப்படித்தான். ரொம்ப சாதுவான ஒரு பிராணி. அதுக்கு கோபம் வந்தனா ரொம்ப மாத்தமா இருக்கும். அந்த மாதிரி ஒரு முரண்டு பிடித்துக் கொண்டிருந்தது. நெருங்க கூட முடியாத நிலை இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்கிர இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகமே, இப்படி ஒரு ஒட்டகம் மிரண்டு கொண்டிருக்கிறது, கோட்டைக்குள் நுழைவதற்காக நாங்கள் அழைத்துச் செல்கிறோம், முடியவில்லை, அது எங்களை நோக்கி தாக்குவதற்கு வருகிறது என்று சொன்னபோது, ஒட்டகம் தாக்க வருவதையும் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போய் முறையிட்டிருக்கிறாங்க. எல்லா விஷயத்தையும் அன்னலம் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபிகள் முறையிட்ட ஹதீதுகள் நிறைவாக ஹதீது கிரந்தங்களில் காணப்படுகிறது. ஆக ஒட்டகம் இப்படி முரண்டு பிடித்துக் கொண்டிருக்கிறது, எங்களை தாக்க வருகிறது நாயகமே என்று சொன்னபோது அவர்கள் போனார்கள். போய் நேர கூப்பிடுறாங்க, வாடு ஒட்டகத்தோடு பேசுறாங்க. அந்த ஒட்டகம் வந்த அந்த முறையை ஹதீதுகளில் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த ஹதீதை முஸ்னத் அஹ்மத், இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களினுடைய கிரந்தத்திலும், இமாம் தாரமி அவர்களும் இதை குறிப்பிடுகிறார்கள். அங்கிருந்து வருகிறது, அந்த ஒட்டகம் நேரடியாக வந்து தன்னுடைய தலையை தரையிலே வைக்கிறது. வைத்து அப்படியே பணிந்து அமர்ந்து கொண்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒட்டகத்திற்கு கட்டுவதற்கான மூக்கணாங்கயிறை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அந்த கயிறு கொண்டு வரப்பட்டு அதனுடைய கழுத்திலே கட்டப்பட்டு அல்லது மூக்கிலே போடப்பட்டு கையிலே கொடுத்து செல் என்றார்கள். அது அமைதியாக சென்றது. அது சென்றதற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சும்மல் தஃபத, சஹாபிகளை பார்த்து சொன்னாங்க, ஃபகால மா பைன ஸமாஇ வல் அர்தி அஹதுன் இல்லா லியஅலம அன்னி ரசூலுல்லாஹ். பூமி வான் இதற்கு இடையிலே உள்ள எல்லாமே என்னை அல்லாஹ்வின் திருத்தூதர் என்று அறிந்து எனக்கு வழிபடுகிறது. 2 பேரை தவிர, இல்லா ஆசில் ஜின்னி வல் இன்ஸ், மனித சமுதாயத்திலும் ஜின் சமுதாயத்திலும் உள்ள கேடுகட்டவர்களை தவிர மற்ற அத்துணையும் எனக்கு வழிபடுகிறது என்றார்கள் அருள் நபி சய்யிதுனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது குறித்து அவங்களே ஒரு தடவை சொல்றாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த செய்தியை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இப்போது நான் சொல்ல இருக்கக்கூடிய செய்தி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹி அறிவிக்கிறான், யா மூசா இன்னமன் லக்கியனி வஹுவ ஜாஹிதுன் பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்கல்துஹுன் நார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, என்னை வாழ்த்தி நான் இறைவனிடம்தான் கேட்பேன், இறைவனை தான் வணங்குவேன், இறைவனிடம்தான் என்னுடைய எல்லா பொறுப்புகளையும் சாட்டுவேன் என்று என்னை தூக்கி பிடித்து விட்டு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சாதாரண மனிதர் என்பது போன்றெல்லாம் யாராவது மறுத்து கொண்டிருந்தால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்டே சொல்லியிருக்கான் அல்லாஹ். செய்தனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலேயே இப்ப உள்ள இன்றைய கால குழப்பவாதிகளை பற்றி, அப்பவும் இருந்திருக்கிறாங்க, எல்லா காலத்திலும் இருந்திருக்கிறார்கள், இன்றும் இருக்கிறார்கள். அவர்களை குறித்து அல்லாஹ் முன்னறிவிப்பு செய்கிறான், யா மூசா இன்னமல் லக்கியனி, என்னை சந்திக்கிறான். எப்படி தெரியுமா? என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு எல்லா பொறுப்பையும் என் மீது சுமத்தி அல்லாஹ் 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 என்று எல்லா காலங்களிலும் என்னை தூக்கி பிடித்து விட்டு எனது ஹபீப் சய்யிதுனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுத்தவனாக, அவர்களை சாமானியமானவனாக பார்த்தவனாக எவன் என்னை சந்திக்கிறானோ அத்கல்துஹுன் நார், அவனை நரகத்திலே நுழைப்பேன் என்கிறான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. யதார்த்தம் என்ன என்று புரியாத நிலை. ஒருத்தர் நினைச்சுட்டா நம்ம தௌஹீதில் இருக்கிறோம், தௌஹீதினுடைய விளக்கம் என்ன என்று தெரியாது. முதல்ல நாம் சுட்டிக்காட்டியது போன்று தௌஹீதினுடைய விளக்கமே என்ன, அந்த இப்லீஸினுடைய செய்தியை சுட்டிக்காட்டி வரும்போது சொன்னோம், தௌஹீத் என்ற விளக்கத்தின் அடிப்படையே எது என்றால் அல்லாஹுவால் அங்கீகரிக்கப்பட்ட நல்லடியார்களுக்கு முழுமையாக கட்டுப்படுவது, அவர்களை கண்ணியப்படுத்துவதுதான் தௌஹீத் என்பது அங்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஆக இங்கே அல்லாஹ் மீண்டும் அவன் தெளிவுபடுத்தி இருக்கிறான், முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவனாவது மறுத்து சாமானியமானவனாக பார்த்து என்னை ஏற்றுக்கொள்வானையானால், அவன் என்னதான் ஏத்துக்கிட்டானே அப்படிலாம் நான் இருக்க மாட்டேன். சாதாரண நம்ம நிலைமை அப்படிதான் இருக்கு, அவனை மறுத்தா என்ன நம்மளை ஏத்துத்தானே இருக்கிறான் என்று நாம் பார்ப்பது போன்று அல்லாஹ் பார்ப்பதில்லை. அவன் கொண்டிருக்கக்கூடிய அன்பின் ஆழமே தனியானது. அந்த பிரியத்திற்கு இன்னொரு ஓமானத்தை சொல்ல முடியாது, ஒரு உதாரணத்தை கொண்டு வர முடியாது. அப்படி ஒரு பிரியம். அதனால் தான் என்னை ஏற்று
என்னை முழுமையாக வழிபட்டு இருக்கக்கூடிய அந்த மனிதன் எனது ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறுப்பானையானால் அதுகல்துகுன்னார், அவனை நான் நரகத்தில் நுழைப்பேன் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்று கூறிவிட்ட போது மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, மன் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரப்பே முஹம்மத் என்று குறிப்பிடுகிறாயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் அது? யா மூசா வ இஸ்ஸதி வ ஜலாலி, எனது இஸ்ஸத்தின் மீதும் கண்ணியத்தின் மீதும் எனது வலுப்பத்தின் மீதும் சத்தியமாக ஆணையாக சொல்கிறேன், மா ஹலக்து ஹல்கன் அக்ரம அலைய மின்ஹு, அவர்களை விட என்னிடத்தில் சிறந்தவர்கள் யாரும் இல்லை, எதுவும் இல்லை, அப்படி ஒரு படைப்பை நான் படைக்கவும் இல்லை என்கிறான் அல்லாஹ். கதப்து இஸ்மஹு மஅஸ்மி, அவர்களுடைய பெயரை பெயரோடு எழுதினேன் என்கிறான். அவர்களுடைய பெயரை என்னுடைய பெயரோடு எழுதுகிறேன் என்கிறான். இங்க சூஃபியாக்கள் இந்த ஹதீதுக்கு ஒரு விளக்கம் சொல்றாங்க. இங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த இடத்துல ரொம்ப கண்ணியப்படுத்துகிறான். அல்லாஹ்வுடைய பெயரோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயர் இருக்கிறது என்பது ஒரு பக்கம். இங்கே என்ன இருக்கிறது? கதப்து இஸ்மஹு மஅஸ்மி, அவர்களினுடைய பெயரை என்னுடைய பெயரோடு எழுதுகிறேன் என்று இந்த இடத்தில் அருள் நபி சையதுனா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முற்படுத்துகிறான். ரப்புல் ஆலமீன் தன்னை முற்படுத்தி இருக்கலாம், இல்ல அவனுக்கு இல்லாத உரிமையா? எனது பெயரோடு அவர்களுடைய பெயரை நான் இணைத்திருக்கிறேன் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் அவர்களுடைய பெயரோடு என் பெயரை இணைத்திருக்கிறேன், எழுதியிருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறான். அவன் சொல்லுகிறான். ரப்புல் ஆலமீன் புரிந்து கொள்வதற்கு நிறைய இடங்கள் இருக்கிறது, இங்கே நிறைய விஷயங்கள் தகவல்கள் இருக்கிறது. சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, இன்ன மஅய ரப்பி, ஒரு ஆபத்து அவர்களுக்கு வந்த பொழுது, இன்ன மஅய ரப்பி, என்னோடு அல்லாஹ் இருக்கிறான், என்னுடைய ரப்பு இருக்கிறான். துணிச்சனால் ஆன ஒரு மூசா அலைஹிஸ்ஸலாம், இன்ன மஅய ரப்பி, எனது ரப்பு என்னோடு இருக்கிறான் என்று சொன்னார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். இதே நிலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சௌர் குகையில இருந்த பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்று குறிப்பிடுகிறார்கள். இந்த ரெண்டுக்கும் வித்தியாசத்தை முஃபஸ்ஸிரீன்கள் சொல்வார்கள். உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னது எப்படி? அல்லாஹ் என்னோடு இருக்கிறாங்கறாங்க, இவங்களும் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறாங்கறாங்க. ரெண்டு விஷயம் ஒண்ணுதான். ஆனால் சொல்லும் அந்த முறையை பாருங்கள் எப்படி இருக்கிறது என்பதை முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கி சொல்வார்கள். இன்ன மஅய ரப்பி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வார்த்தை அது. நிச்சயமாக என்னோடு என்னுடைய ரப்பு இருக்கிறான், என்னோடு என்னுடைய ரப்பு இருக்கிறான். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது இன்னல்லாஹ மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். இங்கே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னை முற்படுத்துகிறார், இன்ன மஅய, என்னோடு, ரப்பி, என்னுடைய ரப்பு இருக்கிறான். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மஹபூபை அல்லாஹ்வை முற்படுத்தி இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்கிறார்கள். அல்லாஹ்வை முற்படுத்தி காட்டுறாங்க. எல்லாவற்றிலேயுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடத்தில் மிக நெருக்கமானவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு சான்றாக இருக்கிறது. ஆக அல்லாஹ் சொன்னான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட சிறப்பான ஒரு படைப்பை நான் படைக்கவும் இல்லை, அவர்களினுடைய திருநாமத்தை என்னுடைய திருநாமத்தோடு நான் எழுதி இணைத்து வைத்திருக்கிறேன். எங்கே தெரியுமா? ஃபில் அர்ஷி, அரிசிலேயே இணைத்து வைத்திருக்கிறேன். எப்போது? கபுல அன் அஹ்லுகஸ் ஸமாவாதி வல் அர்த பி அல்ஃபி ஆம், 2000 வருஷம் பூமியையும் வானத்தையும் படைப்பதற்கு 2000 வருடங்களுக்கு முன்பாகவே நான் இணைத்து வைத்திருக்கிறேன். 2000 வருஷம்னா இப்ப நம்ம என்ற இந்த 2000 வருஷமா? அதான் இல்ல. ஒரு நாள் என்பது 1000 வருடத்திற்கு சமம் என்கிறான். கஅல்ஃபி ஸனத்தி மிம்மா தஉத்தூன், நீங்கள் எண்ணக்கூடிய 1000 வருடங்கள் அவனிடத்தில் ஒரு நாள் என்கிறான். மறு உலகத்தில் அதான் ஒரு நாள். அப்ப ஒரு நாள் என்றால் அப்படியே நம்ம 2000 வருஷம் நம்ம கணக்கு பார்த்தா எவ்வளவு வருதுங்கிறத பார்த்துக்கிட வேண்டியதான். அந்த காலத்திலேயே அவர்களுடைய திருநாமத்தை எனது திருநாமத்தோடு இணைத்து நான் அரிசியிலே எழுதி வைத்திருக்கிறேன் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அறிவிக்கிறான். ஆக இந்த சமுதாயத்தில் இது அபூ நுஐமில் இடம்பெற்றிருக்கிறது இந்த ஹதீஸ். ஆக மொத்தத்தில் இந்த சமுதாயத்தில் மனிதர்களிலும் ஜின்களிலும் தான் இந்த குறைபாடு உள்ளவர்கள் இருக்கிறார்கள். இது தவிர்த்து எல்லா படைப்பினங்களும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ள தவறவில்லை என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு புலப்படுத்தி காட்டுகிறது. ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த பொழுது பல பகுதிகளில் வெளிச்சம் ஏற்பட்டதையும் நாம் சொன்னோம். உலகமே வெளிச்சமானது என்றும் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள்.
அவர்கள் பிறந்த பொழுது மக்காவும் மக்காவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளும் செழிப்பானதாக ஆனது என்றும் ஹதீதுகளில் காணப்படுகிறது. ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களே சொல்லுகிறார்கள் அந்த பிறப்பு செய்தியை. எனது பிள்ளை எனது வயிற்றிலிருந்து பிறக்கும் பொழுது இயல்பாகவே அவர்கள் எல்லா குழந்தைகளும் வரும் வழியிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரவில்லை. அதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். வயிற்றில் ஒரு பகுதி திறந்து அதன் வழியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியிலே வந்தார்கள். அப்படி வெளியிலே வரும் பொழுதே சுஜூதிலே விழுந்தவர்களாக ஒரு கையை இப்படி உயர்த்தியவர்களாக அவர்கள் வருகை தந்தார்கள் என்று ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களே சொல்கிறார்கள். ஃபகபல கபுலத்தன், மண்ணிலே ஒரு பிடியையும் அள்ளியது அந்த குழந்தை. எனது குழந்தை மண்ணிலே ஒரு பிடி மண்ணையும் அள்ளியது என்று அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். சொல்லி காட்டிய பொழுது பிறந்ததோட ஒரு வார்த்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபயோகிச்சிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹி அல்லாஹு அக்பர் கபீரா வல்ஹம்துலில்லாஹி கதீரா வசுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி புக்ரத்தம் வாசீலா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனது அருமை குழந்தை பேசியதை நான் கேட்டேன் என்று சொல்கிறார்கள் சய்யிதத்துனா ஆமினா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க பிறந்த போதும் பேசினாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த பொழுதும் என்ன செய்தார்கள்? பேசினார்கள். சொன்னாங்க, இன்னி அப்துல்லாஹ் ஆத்தானியல் கிதாப வஜஅலனி நபியா, நான் இறைவனுடைய அடியானாகவும் அல்லாஹ் எனக்கு வேதத்தை தந்திருக்கிறான், என்னை நபியாக ஆக்கியிருக்கிறான் என்று பிறந்த குழந்தையை பேசினார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசியதோடு மாத்திரமல்லாமல் சுஜூதும் செய்தார்கள். இந்த பூமியை நான் கைப்பற்ற போகிறேன், இந்த பூமி முழுவதும் எனக்கு என்பதை அவர்கள் என்ன செய்தார்கள்? அங்கே தெளிவுபடுத்தி காட்டி தன்னுடைய ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த உபூதியத் என்பது கௌலாக சொல்லாக இருந்தது என்றால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பணிவும் வணக்கமும் சொல்லும் செயலுமாக இருந்தது என்று அறிஞர்கள் இந்த ஹதீதுக்கு விளக்கம் எழுதுவார்கள். பால்குடி பருவம் வந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பால்குடி பருவம். ஹலீமத்து ஸஅதியா என்ற ஒரு பெண்மணி அவங்களை எடுத்து சென்றாங்க. நீண்ட பெரிய வரலாறு அது. ஒரு குறிப்பை மாத்திரம் இங்கே சொல்லுகிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுப்பதற்காக வருகை தரும் பொழுது ஏற்கனவே ஹலீமத்து ஸஅதியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு ஒரு குழந்தை இருக்கிறது. ஆனால் சரியான முறையில் பால் கொடுக்கக்கூடிய அளவிற்கு உடலிலே தெம்பு இல்லை. தெம்பு இல்லாத நிலை, பால் சுரக்காத ஒரு நிலை அவர்களிடத்திலே இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கையில் ஏந்திட்டு வந்ததும் பால் சுரக்க ஆரம்பித்தது. அது ஒரு பெரிய பரக்கத். அவங்களுடைய கணவர் சொன்னாங்க, ஹாதா உலதுன் முபாரக், இது ஒரு பரக்கத்தான ஒரு குழந்தை என்று அவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஒட்டகத்தினுடைய மடு வற்றி போயிருந்தது. அந்த மடுவிலும் பால் சுரக்க ஆரம்பித்தது என்று ஹதீதுகளும் வரலாறும் தெளிவுபடுத்தி காட்டுகிறது. இங்கே நாம் சொல்ல வருவது என்னவென்றால், கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வளர்ப்பு தாயாகிய பாலூட்டும் தாயாகிய ஹலீமத்து ஸஅதியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களினுடைய வலது பக்கம் மாத்திரமே அவர்கள் பால் அருந்தினார்கள், அமுது அருந்தினார்கள். இடது பக்கத்தை மற்ற குழந்தைக்காக விட்டு வைத்தார்கள். குழந்தை பருவத்திலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய நடவடிக்கை அப்படி இருந்திருக்கிறது. அந்த காலகட்டத்திலேயே அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? ஒரு பக்கமே அமுது அருந்திவிட்டு இன்னொரு பக்கத்தை தனக்கு பாலூட்டக்கூடிய அந்த தாயார் பெற்றெடுத்த அந்த பிள்ளைக்காக தந்தார்கள். ஏற்கனவே ஒண்ணும் இல்லாம தான் இருந்தது அந்த பிள்ளை. பல நாட்களாக குழந்தை தூங்கவில்லை என்கிறார்கள் பசியினால். தெளிவாக பதியப்பட்டிருக்கிறது. பல நாட்கள் தூங்காமல் இருந்த குழந்தை. ஹலீமத்து ஸஅதியா ரலியல்லாஹு தான் சொல்றாங்க, எத்தனையோ நாட்களுக்கு பிறகு அல்லது மாதங்களுக்கு பிறகு அந்த குழந்தையை வாங்கி கொண்டு வந்த அந்த இரவு நாங்கள் நிம்மதியாக தூங்கினோம். வயிறு நிறைந்தால் தானே தூங்க முடியும். நாங்கள் நிம்மதியாக தூங்கினோம், வயிறும் நிறைந்தது, மனமும் நிறைந்தது என்கிறார்கள். இளமை பருவத்தில், இது குழந்தை பருவம். இளமை பருவத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 25வது வயது, கல்யாணம் முடிந்த காலம் அது. காபத்துல்லா கட்டப்படுகிறது. கட்டப்பட்டதற்கு பிறகு அங்கே ஹஜருல் அஸ்வதை கொண்டு வந்து அதனுடைய உரிய இடத்தில் வைக்க வேண்டும் என்ற ஒரு நிலை வந்த பொழுது ஒவ்வொரு கோத்திரத்தாரத்தினுடைய தலைவர்களும் அதை நான் தான் வைப்பேன் என்ற நிலை வந்தது. இன்னைக்கு அரசியல் தலைவர்களிடத்தில் இருப்பது போன்று நான் என்னுடைய பெயரை தான் வைக்கணும், என் பெயரை வைக்கணும், என் தலைவருடைய பெயரை அதுக்கு போடணும் என்றெல்லாம் பிரச்சனைகள் நடக்கிறது அல்லவா? அதுபோன்று அன்றைய காலத்திலும் போர்க்கொடி தூக்கினார்கள். எந்த அளவிற்கு என்றால் சில கோத்திரத்தார்கள்
தட்டையிலே இரத்தத்தை கொண்டு வந்து அதிலே கைகளை வைத்து சத்தியம் செய்தார்கள், நாங்கள் இந்த கல்லை ஹஜ்ஜல் அஸ்வதை உரிய இடத்திலே நாங்கள் வைப்போம், இல்லை என்றால் இரத்தம் சிந்தவும் தயங்க மாட்டோம் என்று போர் தொடுப்பதற்கு, தங்களுடைய குலத்தை அழிப்பதற்கே, குடும்பத்தை அழிப்பதற்கே தயாரானார்கள். அந்த சமயத்தில் தான் ஒரு பெரிய வயது மூத்த ஒரு பெரியவர் சொன்னார், இப்பெல்லாம் நீங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க, நாளை காலை பாபு அபிஷேபா வழியாக யார் வருகிறாரோ அவரிடத்துல நீங்க என்ன செய்யுங்க, அந்த பொறுப்பை ஒப்படைங்க, அவர் கையில கொடுத்துருங்க, முடிஞ்சு போச்சு. அது யார் வந்தாலும் சரிதான், யார் வருவாங்கிறது தெரியாது. ஒரு இரவிலே அழைத்து, அந்த பெரியவர் அழைத்து தன்னுடைய வீட்டுக்குள்ளே வைத்து, வயதிலே மூத்தவர், குறைஷி கோத்திரத்திலே மூத்தவர் அவர், எல்லா தலைவர்கள் அழைச்சாலும் எல்லாரும் இங்க வாங்க, எல்லா ஹவுஸ் அரெஸ்ட், வெளியில போக கூடாது, இப்படி ஒரு முடிவு செய்ய நீங்க எல்லாம் தயாரா? இல்லை என்றால் அடித்துக் கொண்டு நீங்கள் செத்து போவீர்கள், நாளை தினம் இந்த வாயல் வழியாக யார் வருகிறாரோ அவரிடத்திலே ஒப்படைப்போம், இதற்கெல்லாம் நீங்கள் தயாரா? தயார். யாரும் வெளியில போகல. காலை நேரத்தில் எல்லாரும் போய் நிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. எல்லாவற்றுக்கும் அவர்கள் தான் தீர்வுங்கிறத அல்லாஹ் தீர்மானிச்சிருக்கிறான். அவங்க வந்தாங்க, என்னன்னு கேட்டாங்க, இப்படி அல்லமீன் வர்றாங்க, அவர்கள்ட்ட அந்த பொறுப்பை ஒப்படைப்போம், நீங்களே கல்லை வைங்க. அவங்க கல் எடுத்து வச்சுட்டு போயிருக்கலாமே. ஒரு தலைவருக்கு அப்படி ஒரு பாக்கியம் கிடைச்சா, ஆஹா, இவ்வளவு தலைவருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் தனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி அவர் ஒரு பெரிய தலைவரா தன்னை பிரகடனப்படுத்துவார். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்த முறை என்ன? இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் அவர்களிடத்திலே அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்னான். லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அழகிய முன்மாதிரி இருக்கிறது. நீங்கள் அவர்களை எந்த நிலையில், நீங்கள் ஒரு தொழிலாளியா, ஒரு முதலாளியா, ஒரு விவசாயியா, ஒரு மருத்துவரா, ஒரு விஞ்ஞானியா, எல்லா நிலையிலும் நீங்கள் அவர்களை பின்பற்ற முடியும், எல்லாமாக அவர்களை நீங்கள் பார்க்கவும் முடியும். உங்களுக்கு அவர்களிடத்தில் முன்மாதிரி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு அரசியல் பிரச்சனை, அந்த சமயம் அரசியலிலே எப்படி தீர்வு செய்கிறார்கள்? அவர்களுடைய கையிலே கல்லை கொடுக்கப்படுகிறது, கல்லை கொண்டு வந்து உரிய இடத்தில் வைத்தால் முடிந்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை செய்யல. ஒரு போர்வையை எடுத்து கொண்டு வாருங்கள் என்றார்கள். போர்வை கொண்டு வரப்பட்டது. போர்வையை கொண்டு அந்த போர்வையை கொண்டு வரப்பட்டு அந்த போர்வையினுடைய நடுப்பகுதியிலே கல்லை வைத்து சொன்னார்கள், எல்லா தலைவர்களும் சேர்ந்து இப்போது அந்த போர்வையை தூக்குங்கள் என்றார்கள். எல்லாருக்கும் பாக்கியம் கிடைச்சிருச்சு இல்ல? நான் தான் என்ற நிலையை அங்கே தெளிவுபடுத்தவில்லை, அவர்கள் தான் எல்லா நிலையிலும். அல்லாஹ் அப்படித்தான் தெளிவுபடுத்துகிறான். அன்றைய பிரச்சனையை எப்படி அவர்கள் கையாளுகிறார்கள் என்பதை பார்ப்பதற்கு தலைவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஒரு அற்புதமான வழியாக இது அமைந்திருக்கிறது, படிப்பினையாக அமைகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூக்குங்க, நாங்க எல்லாருக்கும் சந்தோஷம். எவ்வளவு பெரிய சந்தோஷம் அடைவாங்க, எல்லாரும் சேர்ந்து தூக்கிய போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயரத்தில் உரிய இடத்தில் நின்றார்கள். அவர்களுடைய திருக்கரத்தால் கொண்டு வந்து அதிலே அமைத்து அதிலே சாந்தை பூசினார்கள். வரலாறு இப்படி சுட்டி காட்டுகிறது. இது இளமை பருவத்தில். அதே போன்று ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களினுடைய வியாபாரியாகவும் சிரியாவிற்கு சென்ற பொழுதும், அதற்கு முன்பாக இன்னொரு வியாபாரி செல்ல முடியாத நிலை ஏற்பட்டு அவர்கள் தலைமை தாங்கி சென்ற பொழுதும் கணக்கு வழக்குகளை கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஏகப்பட்ட நன்மைகள், லாபங்கள் கிடைக்கிறது. பெரிய லாபத்தோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வர்றாங்க. அற்புதமான வியாபாரம் செய்து திரும்பி வரும் பொழுது இவங்க என்ன கொண்டு வந்து கொடுக்குறாங்களோ, இருந்தாங்க 10 லட்ச ரூபாய் லாபம் கிடைச்சிருக்குது, அது 5 லட்ச ரூபாய் தான் வைத்துக்கொண்டு 5 லட்ச ரூபாய் லாபம் கிடைத்தது என்று சொல்வதற்கு சாதாரணமாக முடியும். அப்படி ஒரு நிலை இருக்கிறது. இவர்கள் எதை சொன்னாலும் மக்கள் நம்புவார்கள் என்ற ஒரு நிலை இருந்த போதிலும் கூட என்ன நடந்தது என்பதை அப்படியே ஒப்படைத்து ஒரு வியாபாரி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் தெளிவுபடுத்தினார்கள். அவர்கள் கூடவே சென்ற மைசரா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், பலமுறை நான் பல வியாபாரிகளோட போயிருக்கிறேன். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அடிமை, நல்ல புத்திசாலி, பல வியாபார நுணுக்கங்கள் தெரிந்தவர். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் சென்ற போது இப்படியும் வியாபாரம் செய்ய முடியுமா என்பது எனக்கு புதினமாக இருந்தது. நாங்கள் செல்வோம், ஒரு பொருளை கொடுப்போம், சிரியாவும் சரி, அபிசீனியா மற்ற இடங்களுக்கு போனால் அந்த பொருளை கொண்டு வந்து நாங்கள் சொல்லுவோம், இதோ பொருள் இருக்கிறது, நல்ல பொருள், நல்ல நிறைந்த காலம் அது உழைக்கும், நல்ல அற்புதமான பொருள் என்று அதனுடைய நிறைகளையே நாங்கள் சொல்லிக் கொண்டிருப்போம். இதற்கு நேர் மாற்றமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு செல்லும் பொழுது வியாபாரிகள் வந்தார்கள், பொருளை முன்னுக்கு வச்சாங்க. இந்த பொருளிலே இருக்கக்கூடிய குறை இது சொல்றாங்க, இந்த பொருளில் இருக்கக்கூடிய குறைகள், இதில் என்ன நிறைகள் இருப்பது என்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள், ஆனால் இதற்குள்ளே இருக்கக்கூடிய குறை உங்களுக்கு தெரிவதில்லை. எனவே இதில் இந்த குறை இருக்கிறது, இந்த பொருளிலே இன்ன குறை இருக்கிறது, இன்ன குறை இருக்கிறது என்று ஒவ்வொரு பொருளிலும் இருக்கக்கூடிய குறைகளை சொல்லுகிறார்கள்.
எல்லாருக்கும் ஆச்சரியம். எல்லாருக்கும் தெரியும் பொருளை விற்கக்கூடியவர்கள் எல்லாம் அதில் இருக்கக்கூடிய நிறையை சொல்லிதான் விற்பார்கள். இப்ப நம்ம எடுத்துக்கணும், ஒரு பொருளை கடைக்கு நாம போறோம், ஒரு பொருளை வாங்குறோம், பிசினஸுக்காக வாங்கிட்டு வரோம், ஒரு சரக்கை வாங்குறோம். அவர்கிட்ட சொல்லுவோம், என்ன நீங்க போன தடவை தந்த மாதிரி சரக்கு மாதிரி இல்லையே, இதுல கொஞ்சம் டேமேஜ் அப்படி இப்படி இருக்கும் போல இருக்க. இல்ல அவர் என்ன சொல்ல, இல்ல நல்லதான், இல்ல அந்த சரக்கு மாதிரி இல்ல, அந்த குவாலிட்டி இல்ல என்றெல்லாம் நம்ம சொல்லி ஏதோ பேசி குறைச்சி வாங்கிட்டு வந்துரும். வந்து இப்ப நம்ம கடையில வைக்கிறோம், நம்ம இடத்துல வந்து ஒருத்தர் வாங்குறார், போன தடவை தந்த மாதிரி இல்லையா, அதை விட நல்லதுங்க நம்ம சொல்லுவோம். நாம் பேசும் பொழுது நாம் குறையை பார்க்கிறோம், நாம் வாங்கும் பொழுது நாம் விற்கும் பொழுது நிறையை பார்க்கிறோம். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விற்கும் பொழுதும் குறையை சொன்னார்கள். இதில் இன்னென்ன குறைபாடுகள் இருக்கிறது, உங்களுக்கு பிரியம் இருந்தா வாங்கிக்கங்க. எல்லாரும் பார்த்தாங்க, இந்த குறைபாடுகள் சாதாரணமாக இதெல்லாம் இருக்கிறதுங்கிறது அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஆனால் இப்படி ஒரு பழிச்சென்று அதனுடைய குறைகளை சொல்லி ஒரு தலைவர் விற்கிறார் என்று சொன்னால், ஒரு வியாபாரி விற்கிறார் என்று சொன்னால், அது எப்படிப்பட்டதாக இருக்கு? நேர்மையும் நீதியும் உள்ள ஒரு வியாபாரம் அல்லவா என்று வியாபாரம் செழிப்பாக நடந்தது. லாபம் கொட்ட ஆரம்பித்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும் லாபத்தோடு அவர்கள் வந்தார்கள். இதே போன்று இன்னொரு முறை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பிரகடனப்படுத்தியதற்கு பிறகு ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவர்கள் எப்படி நடந்திருக்கிறார்கள் என்ற தகவலை நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். இளமை பருவம், குழந்தை பருவம் என்று சொன்னாலே 12 நாட்களும் அந்த செய்தியை பேசி முடித்து விட முடியும். எனவே அந்த பருவங்களை எல்லாம் தாண்டி ஒவ்வொரு பருவத்திலும் ஒரு செய்தியை நாம் குறிப்பிட வேண்டும் என்ற அவாவோடு இந்த தகவலை சொல்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நுபுவத்தை வெளிப்படுத்துகிறார்கள். நாம் ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம், சில இடங்கள்ல நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம படிச்சு கொடுக்கிறோம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40வது வயதில் நபி பட்டம் வந்தது என்று. அது அப்படி சொல்வது பிழை, தவறு. 40வது வயதில் நபி பட்டம் வரவில்லை, 40வது வயதில் தான் நபி என்பதை வெளிப்படுத்தினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் உண்மை. நான் எப்போ மதா குந்த நபியா, ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறாங்க, நாயகமே நீங்க எப்ப நபியா இருக்கிறீங்க? குந்து நபியன், நேற்றைய நாம் இதை செய்தியை சொன்னோம். குந்து நபியன் வாதமு பைனல் மாயி வத்தீன், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மண்ணுக்கும் தண்ணிக்கும் இடையிலே இருக்கும் பொழுதும் நான் நபியாக இருந்தேன். இன்னொன்றை நாம் சொன்னோம், குந்து லா ஆதம வலா மாஅ வலா தீன், நான் இருந்தேன், ஆதமும் இல்லை, மண்ணும் இல்லை, தண்ணீரும் இல்லை என்கிறார்கள். அப்போதே அவர்கள் நபியாக இருக்கிறார்கள். ஆக இந்த 40வது வயதில் நபிப்பட்டம் கொடுக்கப்பட்டது ஒரு குறைவாக இதை நம்ம சொல்ல வரல, அறியாமையில் நாம் சொல்லுகிறோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லுகிறார்கள், நான் சிறு வயதாக இருக்கும் பொழுது சில பகுதியில் நடந்து போவேன், ஸலாம் அலைக்கும் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சத்தம் கேட்கும், ஸலாம் அலைக்கும் யா ரசூலல்லாஹ்னு சத்தம் கேட்கும். திரும்பி பார்ப்பேன், யாரும் இருக்க மாட்டாங்க. மரம் கற்கள் எனக்கு சலாம் சொல்லும், மரங்களும் கற்களும் என்னை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் யா ரசூலல்லாஹ்னு அப்பவே சொல்லியிருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40வது வயதில் தன்னுடைய நுபுவத்தை பிரகடனப்படுத்துமாறு அல்லாஹ் சொன்னான், ஏவினான், அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அப்படி வெளிப்படுத்திய பொழுது சித்திக் நாயகம் ஏத்துக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவருடைய இல்லத்திற்கு வந்து போவாங்க. அப்படி வந்து செல்லுவதை பக்கத்து வீடு, சித்திக் நாயகத்தினுடைய பக்கத்து வீடு உமையா, குறைஷி தலைவர்கள்ல ஒரு ஆளு, அல்லாஹ்வினுடைய லானத்திற்கு உரியவன் உமையா, அவனுடைய வீடு இருந்தது. உமையாவினுடைய அடிமையாக பிலால் ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து போறதை பார்க்கறாங்க. அழகான தோற்றம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகு எத்தகையது என்பதை குறித்து செய்திகளையும் நான் குறித்து வைத்திருக்கிறேன். நேரம் இருந்தால் நாம் சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். ஆக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகு, அந்த பொலிவை பார்த்து இப்படி ஒரு அழகா என்று ஆச்சரியப்பட்டு போனார்கள். சித்திக் நாயகத்திட்ட போய் கேட்டாங்க, இவங்க யாரு, உங்க வீட்டுக்கு வந்து போறாங்களே, இவங்க யாரு? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க. இவங்க தான் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மது சரி, அது என்ன ரசூலுல்லாஹ்னு சொல்றீங்க? விளக்கத்தை சொன்னாங்க. இப்படி அப்படியா என்று அதனுடைய அவர்கள் என்ன போதிக்கிறார்கள், அவருடைய போதனை என்ன என்பதை கேட்ட பொழுது அந்த இடத்திலே அவங்க என்ன செஞ்சிடறாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுக்கொண்டதோடு மாத்திரமல்லாமல் அவர்கள் தான் யார் என்பதையும் வெளிப்படுத்திட்டாங்க. உமையா ஆகப்பெரிய கொடுங்கோடன், அவன் செய்த கொடுமைகள் ஹதீதுகளிலும் வரலாற்றுகளிலும் நெருப்பு எழுத்துக்களால் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவ்வளவு பெரிய கொடுமை. நிர்வாணமாக ஆக்கினான். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை எந்த ஆடையும் இல்லாமல் நிர்வாணமாக ஆக்கி தெருவுக்கு கொண்டு வந்தான்.
யோசிச்சு பாருங்க, மக்கள் கூடி இருக்கக்கூடிய பகுதியில் கொண்டு வந்து சிறுவர்களை எல்லாம் அழைப்பான். கைகளிலே சங்கிலியை கட்டப்பட்டிருக்கும், கால்களிலே 2 காலையும் சேர்த்து சங்கிலியை கட்டி வைத்து சிறுவர்களை எடுத்துச் சொல்வான், இழுத்துக்கொண்டு செல்லுங்கள் தெருவழியாக. குழந்தைகளுக்கெல்லாம் கொண்டாட்டம், இழுத்துக்கொண்டு செல்வார்கள். இவர்கள் அஹத் அஹத், ஏகன் அல்லாஹ் ஏகன் என்று அவர்கள் உரைத்துக் கொண்டே இருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்திக் கொண்டிருப்பார்கள். இப்படி நடக்கிறது. வீட்டுக்குள்ளே வைத்து சங்கிலியால் அடிப்பான், சங்கிலியால் அடிப்பான். என்னுடைய அடிமை நீ, உனக்கென்று சுதந்திரத்தன்மை என்ன இருக்கிறது? எந்த ஒரு முடிவையும் நீ சுயமாக எடுக்க முடியாது, எந்த முடிவையும் நீ சுயமாக எடுக்க முடியாது. வா, எனக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும், நான் வணங்கி வரக்கூடிய சிலையையே நீ வணங்க வேண்டும் என்று வற்புறுத்தி சங்கிலியால் அடித்த போது சில சமயங்களில் வேதனையை தாழாமல் அலறியதும் உண்டு. சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அப்படி அலறக்கூடிய அந்த தகவல் ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதில் அந்த சப்தம் வந்து விழுது. சித்திக் நாயகத்து வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. கேட்கிறாங்க, அபூபக்கர் என்ன சப்தம்? பிலாலினுடைய சப்தம். யார் பிலால்? உமையாவினுடைய அடிமை. உங்களை நபி என்று ஏற்றுக்கொண்டதால் இத்தனை வேதனை அவர் அனுபவிக்கிறார். இந்த செய்திகளை சொல்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே அழுதுட்டான். அழுதுட்டு ஒரு கட்டத்தில் சொன்னாங்க, அபூபக்கரே, எப்படியாவது பிலாலை விடுதலை செய்து விடுங்கள், எப்படியாவது பிலாலை நீங்கள் விடுதலை செய்து விடுங்கள். இரக்க குணம் கொண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு போயிட்டான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு உமையாவினுடைய வீட்டுக்கு செல்கிறார். உமையா, உன்னோடு வியாபாரம் பேச வந்திருக்கிறேன், உட்காருங்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா பெரிய செல்வந்தர், உமையாவும் பெரிய தளபதியாக இருக்கிறான். இருவருமாக உட்கார்ந்து பேசுகிறாளே, என்ன வியாபாரம் பேச வேண்டும்? ஒரு அடிமை எனக்கு வேண்டும், தாராளமாக நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன். எந்த அடிமை வேண்டும் பாருங்கள். இதில் எந்த அடிமையும் தேவையில்லை, பிலாலே வேண்டும். பிலாலா? பிலாலையா நீங்கள் வாங்க போகிறீர்கள்? ஆமாம். அவர் என்னமோ அகது அகது என்று கொண்டு கிடக்கிறார். ஒரு சரியான வேலையும் செய்ய முடியாதவர், பலகீனமானவர். அவரை விட திறமையான அடிமைகள் எல்லாம் இருக்கிறார்கள். எனக்கு தேவை அவர்தான். வியாபாரம் அவரோடு, அவரை பற்றி தான். உனக்கு தர முடியுமா முடியாதா? இதை மட்டும் பேசு. அவன் புரிஞ்சுக்கிட்டான், எப்படி அவங்கள வாங்க போறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே ரேட்டை ஏத்துறது தானே. டிமாண்டுங்கிறது தெரிஞ்ச உடனே வியாபாரிகள் என்ன செய்வாங்க? விலையை ஏத்திடுவாங்க. அதே மாதிரி அவனும் செய்கிறான். அவன் சொல்லுகிறான், நான் தருகிறேன். ஆனால் உண்மையிலேயே அந்த சமயத்தில் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய உதாரணத்திற்கு ஒரு விலை என்னவென்றால் 1000 திர்ஹங்கள், 1000 திர்ஹம் இருக்கும். இவன் என்ன கேட்கிறான், நான் பிலாலை தந்துடுறேன், ஆனா அதற்கு பகரமாக என்ன தரணும் தெரியுமா? உங்களிடம் இருக்கக்கூடிய அன்னொரு அடிமையை பெயரை சொல்லி அவனை தர வேண்டும். அது 3000 திர்ஹம் பெறும். 3000 திர்ஹம் பெறக்கூடிய அந்த அடிமையை தர வேண்டும். அதோடு 3000 திர்ஹமும் தர வேண்டும். 6000 ஆச்சு. நான் 1000 தர்றேன், ஆனா திருப்பி நீங்க தர்றது எனக்கு 6000 என்றது. அபூபக்கர் சித்திக் நான் எந்த பேச்சும் பேசல, அப்படியே கையில கொடுத்தாங்க, நேரா போட்டாங்க. உள்ள போய் எடுத்துக்கங்க. உடனே ஒப்படைத்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதற்கு பிறகு மறு பேச்சு இல்லை என்று. அந்த 3000 திர்ஹங்களையும் வெள்ளிக்காசுகளையும் கொடுத்து விட்டு தன்னுடைய அடிமையையும் ஒப்படைத்து விட்டு அவர்கள் அங்கே உள்ளே செல்கிறார்கள். இருட்டு அறையிலே பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு கிடக்கிறார்கள். உடலினுடைய பல பகுதிகள் எல்லாம் சங்கிலியால் அடித்து அடித்து கிழிந்து சதை துண்டுகள் தொங்கிக் கொண்டிருக்கிறது. இரத்த சகதியாக இருக்கிறார்கள். அவர்கள் அப்படியே அள்ளிட்டு வர்றாங்க. உமையா பார்க்கிறான், அபூபக்கர் நீங்க யாரு? ஒரு குறைஷி கோத்திர தலைவர், கேவலம் ஒரு அபிசீனிய கருப்பு அடிமையை தொட்டு தூக்குகிறீர்களே. தீண்டாமை என்பது கொடிகட்டி பறந்த காலம், அது தொட்டு தூக்குகிறீர்களே, உங்களுக்கு வெட்கமாக இல்லை? கேவலமாக இல்லை? நாயை விட கேவலமாக மதிச்ச காலம் அது மனிதர்கள். அவங்க சொன்னாங்க, உமையா, இன்னொரு விஷயத்தில் நீ தவறிட்டாய், நீ கவனம் இழந்து விட்டாய். என்ன? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீ பிலாலுக்கான ஒரு விலையை நிர்ணயித்த பொழுது இந்த அடிமை தரணும், 3000 வெள்ளிக்காசுகளை இன்னும் அதிகமாக தரணும்னு கேட்டா, அது ஒரு பெரிய வியாபாரமா நீ நினைச்சிருக்கிறான். அதெல்லாம் சரி, ஆனால் இதற்கு பகரமாக அல்லது அதையும் சொல்லி இன்னொன்றையும் கேட்டிருந்தால் நான் தந்திருப்பேன். என்ன? பிலாலை விடுதலை செய்து விடுகிறேன், அபூபக்கரே நீர் என்னுடைய அடிமையாக ஆகிவிட வேண்டும் என்றால் நான் ஒரு அடிமையாக ஆகியிருப்பேன். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா, இதனால் தான் சித்திக் என்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டத்தில் சொல்றாங்க, அவங்களுடைய அந்திம காலத்தில் மதீனா ஷரீஃபில் வைத்து பள்ளிவாசல்களுடைய வாயல்கள், பல வாயல்கள் இருக்கிறது,
அந்த வாயில்கள் எல்லாம் அதிகமான வாயில்களாக ஆகிவிட்டது, அதையெல்லாம் அடைத்து விடுங்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா வரக்கூடிய வாயில் மாத்திரம் திறந்திருக்கட்டும். சஹாபிகளே, தோழர்களே, உங்களுக்கு நான் அளவுக்கு அதிகமாகவே செய்து விட்டேன். எனக்காக, என்னுடைய ரப்புக்காக, இந்த தீனுக்காக நீங்கள் தியாகம் செய்திருக்கிறீர்கள். உங்களுடைய பொருளை அர்ப்பணித்திருக்கிறீர்கள், உங்களுடைய குடும்பத்தை அர்ப்பணித்திருக்கிறீர்கள், உங்களுடைய இரத்தத்தை அன்பளிப்பு செய்திருக்கிறீர்கள், அர்ப்பணித்திருக்கிறீர்கள். இதற்கெல்லாம் மேலாக நான் உங்களுக்கு செய்து விட்டேன். இதற்கெல்லாம் மேலா ஸல்லல்லாஹு செஞ்சுட்டாங்க தானே, உயரிய அந்தஸ்துல கொண்டு வந்து வச்சுட்டாங்க. சஹாபிகளை பொறுத்த வரைக்கும் எந்த நபிக்கும் இல்லாத தோழர்கள் என்னுடைய தோழர்கள். லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களில் எந்த தோழரையும் நீங்கள் ஏசக்கூடாது. என் தோழர்களில் எந்த தோழரையும் நீங்கள் ஏசாதீர்கள். ஏனெனில் அவர்கள் ஒரு அணு அளவு செய்வது, ஒரு கடுகளவு செய்வது நீங்கள் உஹது மலை அளவுக்கு செய்யக்கூடிய நன்மையை விட பெரியது என்கிறார்கள். அவ்வளவு பெரிய தியாகம் சஹாபிகளை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டது எல்லா ஹதீஸ் கிரந்தங்களிலும் இருக்கிறது. இன்னைக்கு சாதாரணமா அவர் அப்படி செஞ்சாரு, இவர் இப்படி செஞ்சாரு, திண்ணை தோழர்கள் அப்படின்னு இந்த வஹாபிகள் பேசிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப சாதாரணமாக பேசுகிறார்கள். இவர்கள் எல்லாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்தில் அல்லாஹ் சொல்லான் இல்லையா, என்னை ஏற்றுக்கொண்டு எனது ஹபீபை யார் மறுக்கிறார்களோ அவர்களை நரகத்திலே நுழைப்பேன் என்று சொன்னானே, அந்த கூட்டத்தில் உள்ளவங்க இவங்கெல்லாம் சஹாபிகளை பற்றி சாதாரணமாக பேசக்கூடியவர்கள். நான் அந்த தகவலை இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நாள் வருவோம். அருமையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் சொல்கிறார்கள், உங்களுக்கு நீங்கள் செய்த தியாகத்தை விட, அர்ப்பணிப்பை விட அதிகம் நான் உங்களுக்கு செய்து விட்டேன், அதிகமாக நான் உங்களுக்கு செய்து விட்டேன். ஆனால் ஒரே ஒரு நபருக்கு மாத்திரம் நான் பாக்கி வைத்திருக்கிறேன், அது அபூபக்கர் என்கிறார்கள் ரலியல்லாஹு தஆலா. சொல்லலாம் சொல்றாங்க, கியாமத்திலே அதற்குண்டான அந்தஸ்தை நான் அவர்களுக்கு கொடுப்பேன் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாக்களிக்கிறார்கள். அருமையானவர்களே, ஆக பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சித்திக் நாயகம் விடுதலை செய்து வெளியே கொண்டு வருகிறார்கள். வெளியே கொண்டு வந்து அவர்களுக்குண்டான உணவு, மருத்துவ உதவி எல்லாம் செய்கிறார்கள். இவங்களுக்கு பெரிய ஆச்சரியம், அபூபக்கர் எவ்வளவு பெரிய குடும்பத்தில் உள்ளவங்க, அவர்கள் நம்மை தொட்டு மருந்திடுவதா, நமக்கு உணவு வைப்பதா, நமக்காக அவர்கள் உணவு சமைத்து தருவதா, இதெல்லாம் அவங்களுக்கு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கு. அந்த காலத்தில் அப்படிதான் இருந்தது, நிலை அப்படி இருந்தது. அதையெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடைத்தார்கள். இப்படித்தான் மனித சமுதாயம் ஏற்றத்தாழ்வு இல்லை என்பதை உடைத்து, தீண்டாமையை அழித்து சமூகத்தை ஒன்றுபடுத்தினார்கள். ஏன் இதே பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொல்லவில்லையா, ஏறுங்கள் காபாவின் மீது, நீங்கள் ஏறி நின்று பாங்கு சொல்லுங்கள். எல்லாரும் காபாவுக்கு நிற்கிறாங்க, உலகம் முழுவதும் காபாவை நோக்கி தொழுதுகிட்டு இருக்குது. அதே காபாவிற்கு மேலே உங்களினுடைய பாதம் காபாவிற்கு மேலே இருக்கட்டும் என்று பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களை காபாவுக்கு மேலே ஏத்துனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி ஒரு அந்தஸ்து, அப்படி ஒரு கண்ணியம். இன்னொரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா ஷரீஃபில் இருக்கும் பொழுது ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவர்கள் குபாவிற்கு வருவார்கள். குபாவில் போய் சனிக்கிழமை போய் தொழுகிறது சுன்னத்து நமக்கு இருக்கு. குபாவிற்கு அவர்கள் வருவார்கள். அப்படி குபாவிலே வந்து அமர்ந்து லுஹரையை தொழுது சாப்பாடெல்லாம் முடிந்ததற்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து கேட்கிறாங்க, யார சொல்லலாம், பாங்கு சொல்லலையான்னு கேட்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், என்ன பாங்கு சொல்லலையா, பாங்கு சொல்லி தொழுகெல்லாம் முடிஞ்சு சாப்பாடெல்லாம் முடிஞ்சு அசருடைய நேரத்தை நெருங்கிட்டு இருக்குது, பாங்கு சொல்லலையான்னு கேட்கிறீங்களே. இல்லை நாயகமே, எப்போதும் இங்கே மதீனா ஷரீஃபில் சொல்லப்படக்கூடிய பாங்கின் ஓசை 7 வானத்திற்கு மேலால் நாங்கள் இருக்கும் எங்களுடைய காபாவகிய பைத்துல் மாமூரிலே கேட்டதற்கு பிறகுதான் நாங்கள் பாங்கு சொல்ல ஆரம்பிப்போம். இன்று அந்த சப்தம் கேட்கவில்லையே என்றுதான் இவ்வளவு நாங்கள் எல்லாம் தொழுகைக்காக அங்கே அமர்ந்திருக்கிறோம், சப்தம் கேட்கவில்லை என்று கீழே இறங்கி வந்திருக்கிறோம் என்று சொன்ன போது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இன்று பிலால் பாங்கு சொல்லவில்லை என்றார்கள். இன்று அவரை வேறொரு பணிக்காக நான் அனுப்பியிருந்தேன், வேறொரு பாங்கு சொன்னார். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பாங்கின் ஓசை 7 வானங்களையும் கடந்து மஸ்ஜிதுல் மாமூர் பைத்துல் மாமூர் வரை சென்றிருக்கிறது. அதுதான் அங்கே வக்தையே நிர்ணயித்திருக்கிறது என்பதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள். அத்தகைய பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பெரிய ஆச்சரியம், இப்படிலாம் நம்மளை தொட்டு அணைக்கிறாங்களாண்டு. அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்போ வருவாங்க, அவங்கள நான் பார்க்க முடியுமா, அவங்க கிட்ட நின்று பேசலாமா, அவர்கள் என்னோடு பேசுவார்களா என்றெல்லாம் கேட்கிறார்கள். ஏண்டா இவ்வளவு அழகு, இவ்வளவு பொலிவு, இவ்வளவு கலர், பார்ப்பதற்கு பரவசமூட்டக்கூடிய அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் திருத்தூதராக இருக்கக்கூடிய அவர்களோடு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது என்றால் அது பாக்கியம் இல்லையா? இப்போ இன்னைக்கு இந்த ஜனாதிபதி, இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியோடு நமக்கு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு வைங்க, எவ்வளோ பெரிய சந்தோஷம்.
உடனே எங்கெங்கெல்லாம் நண்பர்கள் இருக்கிறாங்களோ வீட்டில் அங்கங்கே எல்லாம் ஃபோனை போட்டு நம்ம என்ன செஞ்சிடும் சொல்லிடுவோம், இன்னைக்கு நான் என்ன செஞ்சேன், ஜனாதிபதியோட பேசினேன், அவரோட பேசினேன் என்று சொல்லுவோமா இல்லையா? அது ஒரு சந்தோஷம். ஜனாதிபதிகளுக்கெல்லாம் ஜனாதிபதி இன்றைய துனியாவிலும் தான் ஆகிரத்திலும் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேசும் வாய்ப்பு தனக்கு கிடைக்குமா என்று பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஏங்கி நின்றதில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. அவங்க சொன்னாங்க தாராளமாக பேசலாம். ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரும் தகவல் கிடைக்கிறது, பிலாலே இன்று ரசூலுல்லாஹ் வர போறாங்க நம்ம வீட்டுக்கு. அப்படியா? காலையிலிருந்து பதட்டம். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பதட்டம் ஏற்படுகிறது. பிந்தைய காலத்திலும் ஒரு தடவை பதட்டம் ஏற்பட்டது. மதீனா ஷெரீஃபில் இருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிதுமத்துகள் பணிகள் அவங்க இருப்பாங்க. ஒரு நாள் அவங்க வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது கையில் இருந்த கோப்பை தவறி கீழே விழுந்து விட்டது, உடைஞ்சிருச்சு. ஆயிஷா நாய்க்கு கோவம் வந்துருச்சு. இருந்ததே ஒரு கோப்பை தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதில் தான் என்ன செய்வாங்க, பால் குடிப்பதாக இருந்தாலும் தண்ணீர் குடிப்பதாக இருந்தாலும் அந்த ஒரு கோப்பை தான். அதையும் ஒரு உடைச்சி போட்டாரு என்று சத்தம் போட முடியல. ரொம்ப கோபமாக இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரட்டும் வந்தாங்க. நாயகமே, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்குறீங்க நீங்க. என்ன ஆயிஷா, என்ன நடந்தது? இருந்த ஒரு கோப்பையும் உடைத்து போட்டு விட்டார். ரொம்ப கவனக்குறைவாக இருக்கிறார், நீங்க கொஞ்சம் கண்டிச்சு வைங்க என்று சொன்ன போது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உண்மைதான் ஆயிஷா, ஒரு மனிதன் ஒரு பொருளை தவற விடுகிறான் என்று சொன்னால் அது கவனக்குறைவு, ஒரு பொருளை காணாமல் ஆக்குகிறான் என்று சொன்னால் அது கவனக்குறைவு. அது போன்று ஒரு கவனக்குறைவு பிலாலுக்கும் ஏற்பட்டிருக்கிறது. அப்படி ஏற்பட்டதால் தான் கையில இருந்த குவளையை கீழே விட்டு உடைத்து விட்டார். அப்படித்தானே? ஆமாம் நாயகமே. ஆனால் ஒன்று ஆயிஷா, அவருடைய கவனம் வேறு பக்கம் திரும்புகிறது என்றால் அது ஒரே ஒரு பக்கம் மட்டும்தான் திரும்பும். அது தெரியுமா? எந்த பக்கம் நாயகமே? என் பக்கம் மட்டும்தான் திரும்பும். என் பக்கம் மட்டும்தான் அவருக்கு திருப்ப தெரியும். வேறு எந்த பக்கமும் தன்னுடைய சிந்தனையை திருப்புவதற்கு பிலாலுக்கு தெரியாது ஆயிஷா என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு கட்டத்தில் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு மக்காவிற்குள் நுழையும் பொழுது மலைகளின் மீது இருக்கக்கூடிய சமயத்தில் அபூ சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்கிறதுக்காண்டி வர்றாங்க. அபூ சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்கிறதுக்காண்டி வர்றாங்க. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அம்மார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இது போன்ற ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எல்லாமே அடிமைகளாக இருந்தவங்க. ஒரு காலத்தில் அடிமைகளாக இருந்து விடுதலையாக்கப்பட்ட அவர்கள் எல்லாரும் உட்கார்ந்து பேசி, அவங்க எல்லாரும் ஒரு குரூப்பாக உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அபூ சுஃபியான் போறாங்க. அபூ சுஃபியான் போகும்பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு எதிர்படுறாங்க. ஆனால் அதே சமயத்தில் இஸ்லாத்தை இது நீண்ட செய்தி, ஏற்றுக்கொள்வதற்காக அவர்கள் என்ன செய்யறாங்க, அவங்க கொஞ்சம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது, இவர் இஸ்லாத்தை வாழ உருவிட்டாங்க. ஆனால் அபூபக்கர் சித்திக் நாயகம் வந்து தடுத்தாங்க. உமரே கொஞ்சம் அமைதியாக இருக்கும், அவர் இஸ்லாத்தை ஏற்பதற்காக வருகிறார் என்று சொல்லி அழைத்து கொண்டு சென்றார்கள். அப்போ பிலால் ரலியல்லாஹு அன்ஹு வார்த்தை சொன்னாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முந்தல்லன்னு சொன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு வாழ் என்ன செஞ்சிருக்கும், ஒரு வேலை பார்த்திருக்கும் என்று அது தவறிவிட்டது என்ற ஒரு வார்த்தையை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு உபயோகிக்கிறாங்க. சித்திக் நாயகத்துடைய காதில் இந்த வார்த்தை விழுது. நேரம் வந்தாங்க, பிலால் நாவை அடக்கி பேசும், பிலால் நாவை அடக்கி பேசும், கவனமாக இருக்கணும், இந்த மாதிரி நீங்க பேசக்கூடாது என்று கொஞ்சம் கூடுதலாக சப்தம் விட்டு அவங்க போயிட்டாங்க. இந்த தகவல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கிடைக்கிறது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து சொன்னார்கள், அபூபக்கரே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பிலாலை கண்டிச்சிங்களான்னு கேட்டாங்க. ஆமா நாயகமே, இப்படி ஒரு வார்த்தை அவர் அபூ சுஃபியான் அவர்களை பார்த்து சொன்னார், எனக்கு வேதனையாக இருந்தது, நான் கண்டித்தேன் என்று சொன்ன போது சற்று அமைதியாக இருந்து விட்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தன்னுடைய அந்தஸ்தை எவ்வளவோ உயர்த்தி காட்டியிருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படித்தான் உண்மையும். அவங்க சொன்னாங்க, அபூபக்கரே, பிலாலை நீங்கள் வருத்தப்படுத்தி இருந்தால், பிலால் வருத்தப்பட்டால் அல்லாஹும் வருத்தப்பட்டு விடுவான். ஸல்லல்லாஹு சொல்றார், பிலால் வருத்தப்பட்டால் அல்லாஹும் வருத்தப்பட்டு விடுவான். அப்படியே நடுங்கிட்டாங்க சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. ஓடி சென்று பிலாலை என்னை மன்னிச்சிருங்க. எவ்வளவு பெரிய தன்னால் விடுதலையாக்கப்பட்ட ஒரு அடிமையாக இருந்து அவங்க விடுதலை விட்டுட்டாங்க, வாங்கி விடுதலை விடுறாங்க. அந்த விடுதலை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாகத்தான் அவர்களுக்கு இந்த சுதந்திர காற்றை சுவாசிக்கக்கூடிய பாக்கியம் பிலாலுக்கு கிடைத்தது ரலியல்லாஹு அன்ஹு. ஆனாலும் கூட தன்னுடைய எஜமானனாக இருக்கக்கூடிய அவர்களே வந்து பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, மன்னிச்சிருங்க என்ன. அவங்க சொன்னாங்க, நான் ஒன்றும் வருத்தப்பட இல்லை அபூபக்கரே ரலியல்லாஹு அன்ஹு, நான் ஒன்றும் வருத்தப்பட இல்லை என்று அவர்கள் சொன்னதற்கு பிறகுதான்
சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நிம்மதி அடைந்தார்கள். இப்படிப்பட்ட பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்க்க முடியுமா, நேரடியாக நின்று பேச முடியுமா என்று ஆவல் பொங்க அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். பேச முடியுமா, பேச முடியுமா, பார்க்க முடியுமா என்று. பிலால் இன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தருகிறார்கள் என்று சொன்ன பொழுது ரொம்ப பதட்டப்பட ஆரம்பித்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க, வருகை தந்து விட்டார்கள். வரும்பொழுதே தனியான ஒரு வாசனை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்தாலே தனி ஒரு கஸ்தூரி மனம் கமழும் என்றெல்லாம் நாம் சொல்லி இருக்கிறோம், கவிஞர்கள் பாடி இருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே அதனுடைய யதார்த்தம் அதைவிட அதிகமானது. இந்த கஸ்தூரிங்கிற வார்த்தை அதனை விட சிறப்பான ஒரு மனம் இல்லை என்பதால் கஸ்தூரி என்று நாம் சொல்லி இருக்கிறோம். அதைவிடவும் இன்னொரு பொருள் சிறப்பாக இருந்தால் அதைத்தான் கவிஞர்கள் சொல்லியிருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையை வர்ணிப்பதற்கு, அவருடைய அழகை வர்ணிப்பதற்கு, அவருடைய மனத்தை ஒளியை வர்ணிப்பதற்கு வார்த்தைகள் வேறு எதிலும் இல்லை. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க இடத்துல ஒரு மனிதர் வர்றார். இப்னு அப்பாஸ் அவர்களே ரலியல்லாஹு தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சாச்சா மகன், இன்று நான் கனவு கண்டேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்தேன். அவங்க சஹாபி இல்லை, தாபி. நான் இன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்தேன். அல்லாஹ் அந்த நசீபை நமக்கும் தந்தருள் பாலிப்பானாக, நம்மை சார்ந்தவர்களுக்கும் வழங்குவானாக. நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நான் பார்த்தேன் கனவுல, அவங்க இப்படி இப்படி இருந்தாங்க. சிஃப்லி, எனக்கு அவங்கள பத்தி, நீங்க பக்கத்தில் இருந்தவங்க, அவர்களுடைய சாச்சா மகனா வேற நீங்க இருக்கிறீங்க, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கற்று தந்திருக்கிறாங்க. எனவே அவர்களை குறித்து எனக்கு நீங்க என்ன செய்யணும், கொஞ்சம் வர்ணிக்கணும், அவர்களை எப்படி, அவர்களுடைய அழகை எனக்கு நீங்கள் சொல்லி காட்டணும் என்று சொல்லும் பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் சொன்னார்கள், அந்த மனிதரை பார்த்து, நீங்க நேரா இப்ப கனவுல பார்த்ததை இப்ப சொன்னீங்களே, நேரடியாக பார்த்தாலும் இவ்வளவுதான் நீங்க சொல்ல முடியும், நேரடியாக பார்த்தாலும் இவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏனெனில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக சொல்லுவதற்கு உலக மொழியில் எந்த மொழியிலும் வார்த்தை இல்லை என்கிறார்கள் சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. ஒரு மனிதனால் எவ்வளவு புகழ முடியுமோ அது அத்துணையும் மிக குறைவானதே என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அத்தகைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வர்றாங்க. இன்னொரு கட்டத்தில் ஒரு மனிதர் வர்றார், யார சொல்லலாம், என் பிள்ளைக்கு நான் கல்யாணம் முடிக்கிறதுக்காக ரெடியா இருக்கிறேன், நீங்க என்ன செய்யணும், உங்களிடமிருந்து ஏதாவது தபருக்கு எனக்கு வேணும், இந்த கல்யாணத்துக்காக வேண்டி உங்கள் ஏதாவது. அப்ப அவங்க சொன்னாங்க, ஒரு சீசா ஒரு பாட்டிலை கொண்டு வாங்க. நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பாட்டிலை கொண்டு வந்து ஒரு குச்சி எடுத்துட்டு வாங்க என்று தன்னுடைய வியர்வையை வலித்து அந்த பாட்டிலை போட்டு கொடுத்தார்கள். அந்த வீட்டிலே மணப்பெண்ணுக்கும் வீட்டிலே உள்ளவர்களுக்கெல்லாம் அது பூசப்பட்டது. தெருவில் எல்லாம் மனமாக இருந்தது. அந்த வீட்டுக்காரர்களுக்கு வாசனைக்காரர்கள் வீடு என்ற பெயரும் வந்தது. அப்படிப்பட்ட மனம், கஸ்தூரி மனம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் இல்லத்திற்கு வருகை தருகிறார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நடுங்குகிறார்கள். அற்புதமான வாசனை, ஒளிமயமாக இருக்கிறது. எப்படி அஸ்ஸலாமு அலைக்கும் அவங்களே உள்ள வர்றாங்க. வந்ததும் நம்ம எப்படியாவது ஒரு வார்த்தை பேசிடணும் அவங்க நினைக்கிறாங்க. எப்படியாவது கிட்ட போய் நின்று ஒரு வார்த்தை பேசிவிட வேண்டும் என்று சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அருள் நபி கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நேராக வந்து அந்த காயப்பட்டு இருக்கக்கூடிய அந்த நிலையிலேயே பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்களை அப்படியே கட்டி அணைக்கிறாங்க. இவங்களால கற்பனையா அல்லது கனவா உண்மையா என்று நிதானிக்க முடியாமல் சையதுனா பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அப்படியே நடுங்குறாங்க. அவர்களால் என்ன நடக்கிறது என்பதையே யூகிக்க முடியாத நிலை ஏற்பட்டது. பிலால் எப்படி இருக்கிறீர்கள், பிலால் எப்படி இருக்கிறீர்கள், இவங்க பேச நினைச்சாங்க. பிலால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க, எப்படி இருக்கிறாங்க. பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்களால் பேச முடியவில்லை, பேச முடியவில்லை. அந்த அளவிற்கு ஆனந்தம், ஆனந்தமே அதிர்ச்சியை தந்தது. அதற்கு பிறகு இறுக்கமான உறவு இருவருக்கு மத்தியில் ஏற்பட்டதை ஹதீதுகளும் வரலாறுகளும் நமக்கு சொல்லி காட்டும். இந்த உணர்வோடு வரலாற்றிலே ஒரு செய்தியும் பதிவாக இருக்கிறது. ஒரு அறிஞர் சொன்னதை நான் கேட்டேன். சுமார் 20 அல்லது 25 வருடங்களுக்கு முன்பாக மதீனா ஷெரீஃபிலே ஒரு கருப்பர் ஜியாரத்துக்கு வந்தவர் திடீரென்று ரவுலாவை நோக்கி ஓடி வருகிறார், வேகமாக ஓடி வருகிறார். ஏதோ முட்டி தள்ளிக்கொண்டு ரவுலாவுக்குள் சென்று விடுவது போன்று வேகமாக வந்த அவரை அங்கே இருந்த காவலர்கள் எல்லாம் ஆசுவாசப்படுத்தி பிடித்து இறுக்கி அரஸ்ட் பண்ணி ஒரு இடத்துல உட்கார வைத்து, என்ன நடக்கிறது, என்ன இப்படி ஓடி வருகிறாய் என்று கேட்கும்போது அவர்கள் சொன்னார்கள், என்னை நீங்கள் தடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த இடத்திலே உருண்டு பிறண்டு நான் பொழுதியிலே என்னை ஆக்கிக் கொண்டு இருப்பேன். எதற்கு? நான் வரலாற்றை படித்தேன்.
எங்கள் சமுதாயம் கேவலமான ஒரு சமுதாயமாக நடத்தப்பட்ட அந்த காலகட்டத்தில், அடிமை சமுதாயமாக, கருப்பு சமுதாயமாக பார்க்கப்பட்ட அந்த காலகட்டத்தில், இன்னைக்கும் கூட கருப்பர்கள் என்று சொன்னால் தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கிறது பல நாடுகளிலே, மேலை நாடுகளிலே நடப்பதை நாம் அறிகிறோம் இல்லையா? அப்படிப்பட்ட அந்த காலம் எப்படி இருந்திருக்கும்? ஜாஹிலியா காலம். அந்த காலத்தில் எங்களுக்கென்று தனியான ஒரு முகவரியையும் இடத்தையும் தந்தது இவர்கள் அல்லவா நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நன்றி உணர்வோடு இவர்களை பார்க்க வேண்டும், இந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்தேன். இந்த வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. எனவே இந்த புழுதியிலே பிறண்டு உருண்டு எழுந்து நான் முத்தமிட வேண்டும் என்று நான் விரைந்து வந்தேன் என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டிய செய்தி ஒரு அறிஞர் பேசும்போது நான் அறிந்தேன். அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து ஹிரக்கல் மன்னரிடத்திலே சொல்லப்பட்ட போது சையதுனா அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். சையதுனா அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நஜ்ஜாஷி மன்னரிடத்திலே, அபிசீனியா மன்னரிடத்திலே சென்ற பொழுது, மன்னர் எல்லாத்தையும் கேட்டுட்டு, அவர் ஒரு கிறிஸ்தவர், நஜ்ஜாஷி மன்னர் பெரிய பிரம்மாண்டமான ஆட்சிக்கு உட்பட்டவர். அவர் எல்லாத்தையும் கேட்டுட்டு சொன்னாரு, இன்னஹு ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நான் ஈமான் கொண்டிருக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் சொன்ன இந்த நபியையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நான் ஈமான் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, லௌலா அன மா ஃபீஹி மினல் முல்கி வமா தஹம்மல்து மின் அம்ரின் நாஸ், இன்று நான் இந்த மக்களினுடைய அரசனாக அரச பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். இது மட்டும் எனக்கு இல்லை என்றால் என்னுடைய ஆசை என்ன தெரியுமா? எனக்கு சரியான ஒரு அரச ஆள் இல்லை, எனக்கு அடுத்து சரியான ஆள் இல்லை, பிரச்சனைகள் இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பொறுப்பு மாத்திரம் எனக்கு இல்லை என்று இருக்குமேயானால் லஅதைதுஹு, நான் அவர்களிடத்தில் போய்விடுவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதற்காக அவர் சொல்றார்? அபூதாவுதிலே இந்த செய்தி இடம்பெறுகிறது. நான் எதற்காக போவேன் தெரியுமா? ஹத்தா அஹ்மில நஅலைஹி, அவர்களுடைய செருப்பை தூக்கி கொண்டு செல்வதற்கு அந்த பொறுப்பு எனக்கு தாங்க கேட்கிறதுக்கு அரசர் சொல்லுகிறார். மாபெரும் அரசர். அபூதாவுதிலே இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. அவர்களினுடைய செருப்பை சுமந்து கொண்டு செல்வதற்காக ரோம் மன்னர், அன்றைய காலத்தினுடைய சக்கரவர்த்தியாக திகழ்ந்த ரோம் மன்னர் ஹிரக்கல், அவர் சொல்லும் பொழுது ஒரு செய்தியை குறிப்பிடார். அங்க இருந்த சஹாபிகள் இடத்துல, நான் மாத்திரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சென்றிருந்தால் லகஸல்து கதமஹு, அவர்களுடைய பாதங்களை நான் கழுகி விடுவேன் என்கிறார் ஹிரக்கல். இந்த செய்தி புகாரியில் இடம்பெற்றிருக்கிறது. அருமையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்த அந்தஸ்தை அந்த அரசர்களும், வேதங்கள் படித்த அரசர்களும் கூட தெளிவாக உணர்ந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொண்ட இந்த சமுதாயத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொன்னதற்கு பிறகும் கூட என்னென்ன குறைகளை சொல்லலாம் என்று தேடி தேடி அலையக்கூடிய நசீபு கெட்டவர்கள் இந்த சமுதாயத்திலே இருக்கிறார்களே எனும் பொழுதுதான் மிகப்பெரிய வேதனையாக இருக்கிறது. அந்த நிலைகளை அல்லாஹ் மாற்றி அருள்வாளித்து, அந்த நிலைகளிலிருந்து நம்மை முழுமையாக தூரப்படுத்தி, நம்மை சார்ந்தவர்களையும் தூரப்படுத்தி, கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பில் ஒன்றிணையக்கூடிய மாபெரும் பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் வாழிப்பானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. مرحبا يا رسول الله، مرحبا يا حبيب الله، مرحبا يا رسول الله، مرحبا يا حبيب الله. आ गए मेरे